Hello students, welcome to GA Max, Chapter 11, Integral Calculus, Exercise 11.6, question number 8. Integral sin 2x by a square plus b square sin square x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இன்டெக்ரலை ஐன்னு நம்ம எடுத்துக்கலாம், அசியூம் பண்ணிக்கலாம், let I equal to. இப்போ substitution மெத்தடில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இன்டெகிரேஷன்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம், அந்த டினாமினேட்டர் அப்படியே நீங்கள் யூன்னு எடுத்துருங்க. u is equal to a square plus b square sin square xன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். இதை du போட்டுக்கலாம். du is equal to a ஸ்கொயருங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். யூனோ டிஃபரன்சியேஷனில் கான்ஸ்டன்ட்டுக்கு டிஃபரன்சியேஷன் என்னன்னு தெரியும், ஜீரோன்னு தெரியும். ஸோ அது நமக்கு எழுத வேண்டியதில்லை. செகண்ட் டேர்மில் b ஸ்கொயர் இஸ் அ கான்ஸ்டன்ட் பட் இட் இஸ் அலாங் வித் அ ஃபங்க்ஷன் sin ஸ்கொயர் எக்ஸ். அதனால் அந்த கான்ஸ்டன்ட்டை விட்டுற முடியாது, அப்படியே நம்ம எழுதிக்கணும். அண்ட் sin ஸ்கொயர் எக்ஸுக்கு எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், அப்போ நம்ம கொஞ்சம் டிஃபரன்சியேஷனே அப்படியே ப்ரஷ் அப் பண்ணிட்டு இருக்கோம், ரீகால் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட டிஃபரன்சியேஷன் என்ன போடுவோம், 2xன்னு வரும் இல்லையா. டிஃபரன்சியேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 2xன்னு தெரியும். அதே மாதிரி sin ஸ்கொயர் எக்ஸ்க்கு வந்து என்ன பண்ணிடணும், 2 into sin x into அந்த sin x இஸ் another ஃபங்க்ஷன். இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன், sin xக்குள்ள ஸ்கொயர் ஃபங்க்ஷன். அதனால் அதுக்கும் பண்ணணும். அந்த எதுக்கு பண்ணணும், 2 sin x பண்ணியாச்சா, sin xக்கு பண்ணணும். sin xக்கு டிஃபரன்சியேஷன் என்னது, cos x. புரியுதா? sin ஸ்கொயர் x எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம், அகெயின் சொல்கிறேன். sin ஸ்கொயர் xோட டிஃபரன்சியேஷன் 2 முன்னாடி கொண்டு வந்துருங்க, 2 sin x and sin x is another function of x. so that அதோட டிஃபரன்சியேஷன் is cos x. to அதனால் நமக்கு வந்து sin ஸ்கொயர் xோட டிஃபரன்சியேஷன் இந்த மாதிரி வந்துடும். ஓகே, now இப்போ நமக்கு வந்து இன்டெக்ரலுக்குள்ள நியூமரேட்டரில் என்ன இருக்குன்னு பாருங்கள். அங்கே என்ன இருக்குது நமக்கு, sin 2x dx இருக்கு இல்லையா. இப்போ அதை கொண்டு வர போகிறோம். ஸோ 2 sin x cos xங்கிறது யூனோ இட் இஸ் sin 2x இல்லையா, sin 2x ஃபார்முலா. அதனால் திஸ் இஸ் ஈக்குவல் டு b ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும், sin 2xன்னு இதை எழுதிக்கங்க. லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது நமக்கு, du இருக்குது. இப்போ நம்ம எதுக்கு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், dx வேறு வரும் இல்லையா. ஒவ்வொரு இன்டெகிரேஷன் டிஃப்ரென்சியேஷன்லையும் dx போடணும். நியூமரேட்டர்ல யூ ஹேவ் sin 2x into dx. அதனால் அதை தவிர்த்து வேறு என்ன இருக்கோ, அதை தவிர வேறு என்ன இருக்கோ அதை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிருங்க. இதுதான் நியூமரேட்டரில் இருக்குது. ஸோ b ஸ்கொயர் நமக்கு வேண்டாம், அதை வந்து இந்த சைட் கொண்டு போயிடலாம். 1/b ஸ்கொயர் into du is equal to sin 2x dx. ஓகே, இப்போ வந்து இன்டெகிரலில் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். Therefore I is equal to integral of numeratorல you have this 1/b square du இல்லையா. இது வந்து 1/b square du, denominatorல அப்படியே u. ஓகே, ஸோ 1/b square du, denominatorல என்ன இருக்குது, அப்படியே du இருக்கு, சாரி u இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு புரியுதா, அந்த எக்ஸசைஸில் ஃபுல்லாக, அதாவது சப்ஸ்டியூஷன் மெத்தடில் எக்ஸில் இருந்த இன்டெகிரேஷனை, வேரியபிள் எக்ஸில் இருந்த இன்டெகிரேஷனை நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூவில் சேஞ்ச் பண்ணிடுறோம். யூவில் ஒரு ஃபங்க்ஷனாக மாற்றி duன்ற மாதிரி கொண்டு வந்துடும். அதாவது யூ சம் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் யூன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ் வேரியபிளில் இருந்த இன்டெகிரேஷனை வேரியபிள் ஆஃப் இன்டெகிரேஷனை இப்போ யூக்கு மாற்றியாச்சு நம்ம. ஓகே, ஸோ 1/b ஸ்கொயரை வெளியே எடுத்துருங்க. இன்டெக்ரல் du by u இருக்கு. அண்ட் யூ நோ த இன்டெகிரேஷன் ஆஃப் 1/u is log mod u. ஓகே, plus c. and what is this u, log mod uங்கிறது வந்து a ஸ்கொயர், அந்த டினாமினேட்டர் அப்படியே a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் sin ஸ்கொயர் x plus c. okay, this is the integration of the given function, right. இந்த மாடை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, 9th question, integral sin inverse x by 1/root of 1 minus x square கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஐன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஐன்னு எடுத்துட்டு இப்போ சப்ஸ்டியூஷன் எப்படி பண்ண போகிறோம்னா, புட் u equal to sin inverse xன்னு எடுத்துக்கோங்க. ஏன் இப்போ நியூமரேட்டரில் இருக்கிற அந்த ஃபங்க்ஷனை நான் எடுக்கிறேன் அப்படின்னா, நமக்கு தெரியும் du வந்து sin inverse xக்கு டிஃபரன்சியேஷன்
எழுதியிருக்கேன். டிஃபரன்சியேஷன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் டிஃபரன்சியேஷன் சைன் இன்வர்ஸ் எக்ஸ்க்கு 1/√(1 - x square)னு தெரியும். ஸோ அது இங்கே இருக்குது இல்லையா, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே அது இருக்குது நமக்கு. அதாவது 1/√(1 - x square)னு. அதுக்காக தான் நம்ம வந்து யூவை சைன் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம். டியூ வந்து அதோட டிஃப்ரென்சியேஷன் 1/√(1 - x square) அப்படின்னு வந்துடும் டிஃப்ரென்சியேஷன் டிஎக்ஸு. இப்போது தேர்ஃபோர் இப்போ ஐ என்ன ஆயிடுச்சு நமக்கு, ஐ இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஐயில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். நீங்கள் அடுத்த ஸ்டெப்பை அடுத்த லைனில் கூட எழுதிக்கலாம். அப்போது உங்களுக்கு இன்னும் நல்லா ஈஸியாக புரியும். சைன் இன்வர்ஸ் எக்ஸு தனியாக வைங்க, தனியாக எழுதுங்க. எழுதிட்டு இந்த 1/√(1 - x square) நான் ஒன்றுமே பண்ணலை, டினாமினேட்டரில் தான் இருக்குது √(1 - x square). நான் பக்கத்தில் எழுதியிருக்கேன் தனியாக, ரைட்? அது நமக்கு நல்லா புரிகிறதுக்காக. அதாவது இப்போது டியூ ஃபுல்லாக இங்கே இருக்குது, இந்த டியூ வந்து நமக்கு கிடச்சிருச்சு. அதனால் டியூவை நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகே, அதை தான் இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு தான் நான் பிரித்து எழுதி காட்டினேன். ஸோ டிஎக்ஸ், ரைட். இப்போ ஐ என்ன ஆயிடுச்சு நமக்கு, இன்டெக்ரல் சைன் இன்வர்ஸ் எக்ஸை யூன்னு எடுத்தோம் இல்லையா, இதை யூன்னு எடுத்தோம். திஸ் ஒன் இஸ் டியூ, ரைட்? அதனால் அப்படியே வந்து யூ டியூன்னு போட்டுருங்க. யூ டியூக்கு இன்டெக்ரேஷன் என்ன தெரியும் நமக்கு, இன்டெக்ரேஷன் பவரில் ஒன்று ஆட் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு 1 இருக்குது. ஸோ பவரில் 1 + 1 2 வந்துடும். அந்த பவரில் என்ன இங்கே போட்டோமோ அதையே டினாமினேட்டரில் போட்டுருவோம். இன்டெக்ரேஷனில் இன்டெக்ரேஷன் பண்ணுறோமா டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறோமான்னு நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஓகே, இப்போ யூ வந்து சைன் இன்வர்ஸ் எக்ஸ். ஓகே, சைன் இன்வர்ஸ் எக்ஸு த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 + c. ஓகே, this is the integration of the given function. 10th question, √x by 1 + √x dx னு கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஐன்னு அசியூம் பண்ணிக்கலாம். கொடுத்துருக்கிறத i ஈக்குவல்ட்டுன்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு let i ஈக்குவல் டு √x by 1 + √x dx. இப்போ சப்ஸ்டியூஷன் வந்து put u ஈக்குவல் டு 1 + √x எடுத்துக்கோங்க. ஓகே, டினாமினேட்டர் அப்படியே எடுத்துக்கோங்க. அப்போ டியூ என்ன ஆயிரும் நமக்கு, டியூ இஸ் ஈக்குவல் டு 1க்கு டிஃபரன்சியேஷன் 0ன்னு தெரியும். √xக்கு நான் போட்டு காமிச்சேன்ல லாஸ்ட் வீடியோவில், உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ஐ திங்க் இட்ஸ் கொஷின் நம்பர் 5ல் போட்டு காமிச்சேன். √xக்கு 1/2√x எப்படி வரும்ன்ட்டு டிஃபரன்ஷியல் கால்குலஸ்லேயே நான் உங்களுக்கு வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த √xக்கு டிஃபரன்சியேஷன் 1/2√x. இது அப்படியே ஒரு ஃபார்முலாவாகவே படிச்சுக்கோங்க. இப்போது நமக்கு வந்து இங்கே என்ன இருக்குது, டினாமினேட்டரில் √x இருக்கு இல்லையா. இங்கே வந்து டினாமினேட்டரில் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, u இருக்குது நமக்கு, u அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். பட் நியூமரேட்டரில் வந்து நமக்கு √x dxன்னு இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, dx கண்டுபிடிச்சிக்கோங்க. இதுலேருந்து dx இஸ் ஈக்குவல் டு இந்த 2√x மொத்தத்தையுமே அப்படியே அந்த சைடு கொண்டு வந்துருங்க, லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. dx இஸ் ஈக்குவல் டு 2√x இன்ட்டு டியூன்னு வந்துடும், ரைட்? இப்போ நம்ம வந்து யூவில் தான் இருக்கணும், நமக்கு எக்ஸு நமக்கு வேண்டாம். நம்ம யூவில் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் எக்ஸை, டிஎக்ஸை. அதனால இந்த √xஐ இதுலேருந்து கண்டுபிடிச்சிக்குவோம். யூ இஸ் ஈக்குவல் டு 1 + √xன்னு இருக்கா. ஸோ வாட் வில் பி திஸ் √x? √x இஸ் ஈக்குவல் டு u - 1ன்னு வந்துடும். ஓகே, அதனால் அதை இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. √x இஸ் ஈக்குவல் டு u - 1ன்னு வந்துருச்சா. இந்த √xக்கு வந்து u - 1 போட்டுருங்க, u - 1 du. ஓகே, திஸ் இஸ் dx. இப்போ dxக்கு இதைத்தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ இன்டெக்ரலுக்கு போயிடலாம். தேர்ஃபோர் த இன்டெக்ரல் பிகம்ஸ் i இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல், நியூமரேட்டரில் என்ன இருக்குது, ஒரு √x இருக்குது. இப்போ √x எங்கெல்லாம் வருதோ நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணிட போகிறோம். அப்போ நியூமரேட்டரில் யூ ஹேவ் ஒன் √x, திஸ் ஒன் அண்ட் dx. √xக்கு நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், dxக்கு வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இதுதான் dx நமக்கு, ரைட்? dx, therefore dx is equal to 2 into u - 1 into du, ரைட்? இதுதான் dx. அதை அப்படியே நம்ம திரும்ப நியூமரேட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். 2 into u - 1 into du. டினாமினேட்டரில் இருக்கிறது என்னது, அதை அப்படியே நம்ம யூன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம யூக்கு மாத்திரக்காக தான் இவ்வளோ பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, டைரெக்டாக சப்ஸ்டியூஷன்ஸ் பண்ண முடியலன்னா கொஞ்சம் இந்த மாதிரி டீகம்போசிஷன்ஸ் பண்ணி தான் நம்ம பண்ணி ஆகணும். ஸோ 2 நம்ம வெளியே எடுத்துடலாம். 2 இஸ் அ கான்ஸ்டன்ட், ஸோ we can take it out. அண்ட் இந்த u - 1 இருக்குல்ல, இந்த u - 1 என்ன பண்ணிடலாம், ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம். 2 எடுத்துட்டு u - 1
the whole square du by u. இப்போவும் டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியாது. நம்ம டீகம்போசிஷன் மெத்தட்னு ஒன்று பண்ணோம்ல, அதுபடி இப்போ பண்ண போகிறோம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிடுங்க. u minus 1 the whole square u square minus 2u plus 1 வந்துடும். a minus b whole square ஃபார்முலா வச்சு by uன்னு இருக்குது du. இப்போவும் நம்ம அப்படியே பண்ணிட முடியாது. டீகம்போசிஷன் மெத்தடில் இது மாதிரி பண்ணியிருப்போம், ஞாபகம் இருக்கா? டினாமினேட்டரில் யூ ஹேவ் 1 term, நியூமரேட்டரில் யூ ஹேவ் 3 terms. ஸோ நம்ம இதை தனித்தனியாக பிரிச்சிடலாம். u square by u and minus 2u by u and plus 1 by u அப்படின்னு போட்டுடலாம். duன்னு போட்டுட்டு கேன்சல் ஆகிறத கேன்சல் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு u மட்டும் இருக்கும், இங்கே என்ன இருக்கும் 2 மட்டும் இருக்கும், இங்கே 1 by u இருக்கும். இப்போ நம்ம அப்படியே இன்டெகிரேட் பண்ணிடலாம். ஸோ இங்கே u மட்டும் இருக்குது. வேணும்னா இன்னொரு ஸ்டெப் எழுதிக்கங்க. u minus 2 இப்போ இருக்கிறது வந்து u minus 2 plus 1 by u. better you write it and then integrate. இப்போ இன்டெகிரேட் பண்ணிடலாம். uக்கு இன்டெகிரேஷன் u square by 2 and minus 2க்கு 2 ஒரு கான்ஸ்டன்ட், அதாவது 2 duன்னு இருக்குது. இன்டெக்ரல் dx is x. ஸோ அதே மாதிரி duக்கு வந்து uன்னு வந்துடும். அண்ட் 1 by u du. 1 by u duன்னா log mod u இல்லையா? log mod u plus c. ஒரு 2 ஒன்று வெளியே இருந்துச்சு, இந்த 2 அப்படியே இருக்கட்டும். அண்ட் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ என்ன பண்ணிடலாம், 2வை உள்ள அப்படியே ஒவ்வொரு டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு சைமல்டேனியஸாக யூக்கும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 2 கேன்சல் ஆயிரும். அண்ட் வாட் இஸ் u? u வந்து நம்ம 1 plus root xன்னு எடுத்துருந்தோம். 1 plus root x the whole square. 2 கேன்சல் ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து 2 into 2 4 ஆயிரும். 4 into uன்னு ஆயிரும். minus 4 into u என்னது 1 plus root x. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து 2 into log mod u. அப்போ என்ன ஆயிரும், ப்ளஸ் 2 into log mod uங்கிறது 1 plus log mod 1 plus root x. ஓகே, plus c. அவ்வளோதான். திஸ் இஸ் த இன்டெகிரேஷன் ஆஃப் த given function. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஷின்ஸ் எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.